ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய மாலை வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? இங்கே பாருங்க, இந்த லைட் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் செல்லு வாங்கி தானே போடுவோம். இது செல்லோட பேட்ரி. இந்த லைட்டில் இருக்கிறது செல்லோட பேட்ரி. பாருங்க, லைட் எரியுதுங்களா? ஆனால் இது வந்து வேஸ்ட்டான லைட்டு. இதில் வந்து ஒன்றுமே இல்லை. சார்ஜர் ஏற்ற முடியாது, பேட்ரி போட முடியாது, ஒன்றுமே போட முடியாது. செல்லு இல்லை, டார்ச் லைட்டோட பேட்ரி போட முடியாத செல்லு இது. வேஸ்ட்டு போனது இது. இதை தூக்கி குப்பையில் தான் போடலாம். ஆனால் இது ஒரு அப்பா வந்துட்டு செல்லோட பேட்ரி போட்டு எவ்வளோ ஒரு அறிவாக அந்த வேலையை செஞ்சுருக்கா. அப்படி பாருங்கள், இது வந்து வேஸ்ட்டாக போன பேட்ரி. செல்லுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா பேட்ரி, அதோட பேட்ரி அது. அது போட்டு எங்கேயோ பிடிச்சி கட்டி விட்டு அந்த லைட்டை எரிய வைக்கிற. அப்படி பாருங்க, இதோ அதுமாரி ரேடியோ. இந்த ரேடியோ பாருங்கள், போடக்கூடாது. இந்த ரேடியோ பழைய காலத்து ரேடியோ. இன்னமும் ஓடலைனாலும் எதையாவது ஒன்று வச்சு சரி பண்ணி அப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ரேடியோ பாருங்கள், இந்த கேப் எதுக்கு? செல்லு போடுறதுக்காக. ஆனால் இவர் போட்டிருக்கிறது என்னென்னா, நம்ம செல்ஃபோனோட பேட்ரி, டச்சு செல் இருக்குங்களா, அதோட பேட்ரி போட்டு இந்த ரேடியோ பாடிட்டுருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி யாராவது செஞ்சுருக்காங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செம்மையாக இருக்குல்ல, அழகாக இருக்குது. அது மாதிரி இந்த இது வந்து சார்ஜர் ஏற்றிக்குவாங்க. இது வந்து இந்த டச்சு செல்லோட வேஸ்ட்டாக போன பேட்ரி இது. இது வந்து ரேடியோவில் செட் பண்ணி அதுக்கு தனியாக ஒயர் போட்டு சார்ஜர் பண்ணிக்கிறது. இது நீங்களே செஞ்சீங்களாப்பா? இதுக்கு வந்து சார்ஜர் இல்லை, கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னம்னா இது என்னதுங்க பாது? சூரிய ஒளி. இதில் சூரிய உதயத்தில் இதை வச்சோம்னா பாட்டு நல்லா பாடும் இல்லைங்களா? சார்ஜ் ஏற்றிக்கலாம். ஓ, அந்த சூரிய உதயத்தில் வச்சோம்னா இதுலேருந்து இந்த ரேடியோவுக்கு சார்ஜர் ஏற்றிக்கலாமா? அப்படியா? நான் இதில் சொருவுனா வெயிலில் வச்சிட்டோம்னா பாட்டு மட்டும்தான் பாடுன்னு நினச்சேன். பார்த்தீங்களாப்பா, இது வந்து நம்ம வெயிலில் வச்சிட்டோம்னா இந்த ரேடியோவுக்கு சார்ஜரும் ஏறிக்குமாமா, அதேமாரி பாட்டும் கேட்டுக்கலாம். செம்ம. அந்த ரேடியோ கொடுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா செல்ல சார்ஜர் போடுறதோ இல்லை வந்து இந்த ரேடியோக்குன்னு பேட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேட்ரி போடுறதே இல்லை. இது வந்து செல்ஃபோனோட சின்ன செல்லோட சார்ஜர். சார்ஜர் இல்லை, பேட்ரி. டச்சு செல்லோ இந்த பட்டன் செல்லோ இருக்கிற பேட்ரிலாம் எடுத்து இதுக்கு வச்சு இந்த ரேடியோ பாட வச்சுருக்காங்க. இது வந்து சின்ன செல்லு, பட்டன் செல்லு வச்சுருப்போம் இல்லைங்களா, அதோட செல்லு. வீணாக போன செல்லு, குப்பைக்கு போகிற செல்லு. இது வந்து ஒரு ரேடியோவில் வச்சு யூஸ் பண்ணுறாரு பாருங்க அந்தப்பா. இன்னும் நிறைய அறிவுபூர்வமான வேலைலாம் நிறைய வேலை செஞ்சிட்ருக்காரு. ஒரு பொருளாக ஒவ்வொரு நாளைக்கு போடுறேன் பாருங்க. இல்லை, அப்பாவோட திறமை இப்போ தான் தெரியுது. அப்பளே வந்து அப்பாவோட திறமையை காட்டுறதுக்கு வழி இல்லை, யாரும் ஆள் இல்லை இல்லையா? பாருங்கள், ரேடியோ வந்து இன்னும் இருக்குது. நமக்கு யூடியூப்பில் வந்து இந்த ரேடியோ நான் எடுத்து ஒரு ஷார்ட்ஸு பாட்டு ஒன்று போட்டிருக்கேன். அதில் கண்ணன் கேட்டிருக்க. அப்படி அக்கா இந்த ரேடியோலாம் இன்னும் இருக்குதா அப்படின்னு சொல்லி அதிசயம் சேனல் 8 அந்த தம்பி கண்ணன் வந்து கேட்டிருக்குற. அப்படி அக்கா இந்த ரேடியோலாம் இன்னும் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்க. அப்படி அந்த தம்பிக்கான விளக்கமும் இதிலே இருக்குது. இந்த ரேடியோலாம் இன்னமும் இருக்குது. அந்த அப்பா பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையிலேருந்தே ரேடியோ ரிப்பேர் பார்க்குறவர். இங்கே பாருங்கள், இன்னமும் இருக்குது. ஆனால் சில ஊர்களில் இன்னமும் ரேடியோ ரிப்பேர் பார்க்குறாங்க. இதில் லைட்டு இருக்குது பாருங்கள். கரண்ட்டு போயிடுச்சுன்னா இது வீட்டில் லைட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க. எவ்வளோ ரேடியோவும் படிக்கும், வெளிச்சமும் கிடச்சிரும். இந்த லைட்டு நீங்களே செட் பண்ணிங்களா? இதில் ஏற்கனவே லைட் இருந்ததா? ஆக மொத்தத்தில் நீங்கள் இந்த ரேடியோ வாங்கும்போது இதில் லைட் இல்லை, நீங்களே செட் பண்ணிக்கிட்டீங்க. பார்த்தீங்களா? அந்த அப்பாவே வந்து இதில் லைட் செட் பண்ணிக்கிட்டாரு. ஆஃப் பண்ணிடுங்கப்பா. இங்கே பாருங்கள், அந்த இவர் தான் அந்த அப்பா.
சூடு வச்சு பற்ற வைக்கிறது. பாருங்க அவர் பற்ற வைக்கிறது வந்து சூடு வச்சு அந்த இது என்ன எப்படி பற்ற வைப்பீங்க இது ஈயத்தை சூட்டுக்கு? விட்டு ஈயம் பேசிட்டு எல்லாம் விட்டு பற்ற வச்சு ஆரம்பிக்கும். ஓ, பற்ற வச்சுட பாவாடை இப்போ இது எல்லாமே செஞ்சது நீங்களே? தான். சரி சரி. பாருங்க எவ்வளோ இதாக இருக்கு. ஆனால் உண்மையாகவே நான் இதுவரையிலையும் பார்த்ததே இல்லைங்கப்பா. நிறையா விஷயங்களை அப்படி தான் பார்த்துருக்கேன். புது புது மாடல் அப்படி தான் பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு டச்சு செல்லோட இது இது வந்து உங்களுக்கு எப்படி கிடச்சிதுங்க? வச்சிருப்பாங்களா தூக்கி போடுறாங்க. ஆகாத செல்லை உங்ககிட்ட கொடுப்பாங்க. ஆகாத செல்லில் இருக்கிற பேட்டரி உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. சரி சரி. 10 ரூபா கொடுத்து போடாங்க. 10 ரூபா கொடுத்து வாங்குவீங்க? அப்படியா? அப்படின்னா நம்ம வீட்டில் கூட ஒன்று இருந்துச்சு, எடுத்துகிட்டு வரேன். அதான் ரேடியோவில் வந்து சார்ஜர், இது வந்து கரண்ட்லேயே சார்ஜர் ஏற்றுறல, வெயில்லே அந்த இதை வச்சு வெயிலில் வச்சுட்டோம்னா இதுக்கு சார்ஜர் ஏறிக்கும். என்ன சொல்கிறது, சூரிய ஒளி. சூரிய ஒளியில் சார்ஜர் ஏற்றிக்கலாம். அதிலே பாட்டும் பாடிக்கும். அதிலே பார்த்திங்கன்னா லைட்டு பாருங்க, இதில் தான் அப்படியே எரிஞ்ச லைட்டு. இப்போ ஒரு 2 நாளைக்கு கரண்ட் இல்லை அப்படின்னாவே இதை வெயிலில் வச்சு, ஆனால் வெயில் அடிக்காமல் இருக்காதுல்ல, வெயிலில் வச்சு இதுக்கு வந்து சார்ஜர் ஏற்றிக்கலாம். பாட்டும் கேட்டுக்கலாம். போய் வரைக்கும் சாயங்காலம் வரலையும் சூரியன் மறையிற வரலையும் பாட்டும் கேட்டுக்கலாம். நைட்டுக்கு லைட்டும் யூஸ் ஆகுது. அறிவுபூர்வமான வேலை, செம்ம வேலை இது. இதெல்லாம் எப்படி பண்ணீங்க, செய்ய பழகிட்டீங்க? அந்த சின்ன பிள்ளையிலேருந்து? ஒரு ஆசை எப்படியா செய்யணும் வச்சு சுட்டு கொடுவாங்க. நானே செஞ்சேன். தயார் பண்ணா ஒரு பாட்டு அடிச்சாரு. நீங்களா அந்த யோசனையிலே கொண்டு வரீங்க? ஒரு பாட்டு ரெடியா 2 பாட்டு தெரியாது, ஒரு பாட்டு தெரியும். திருச்சி மட்டும் கேட்டா போதும். இது உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது இந்த ஐடியாலாம்? இதெல்லாம் அந்த இடையில கல்யாணம் புதுசு ரேடியோ மேலே ரொம்ப பிரியமாக இருந்தேன். அதை வச்சு நானே தான் ரேடியோ வாங்கினா ஓய்வு விட்டு போச்சு உடனே பற்ற வைப்பேன். சரி சரி. சுட்டு விடுவாங்க. சரிங்க. இல்லை ரேடியோவில் எப்படி பாடுறாங்களோ அதே பார்த்து நானும் பாடிக்கிட்டு வர்றது செய்கிறது. நானாவே 10 பேருக்கு ரேடியோ செஞ்சு கொடுப்பேன். விற்றுருக்கேன் நிறைய இடத்துல. இப்போ குப்பையில் தூக்கி போடுற வீடியோ வந்தாலும் சரி பண்ணிடுவீங்க. ரேடியோ ஒரு ரேடியோ கூட செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் இதுலேயே வந்து இந்த ரேடியோவிலே வந்து அந்த பேட்டரி லைட்டு எதுவுமே கிடையாது இல்லையா? அப்போ இல்லை, அப்போ இருக்கிற ரேடியோவில் இல்லை. இப்போ இதில் வந்து லைட்டெலாம் நீங்களே செட் பண்ணீங்க ரேடியோவில். இந்த சூரியோதயம் எப்போ அந்த ஒரு வருஷம் வாங்கி 1 வருஷம் ஆகுது. எடுத்துக்கலாம். அதுல அதனால தான் கரண்ட் போயிடுச்சுன்னா ரேடியோவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க டார்ச் எல்லாத்துக்கு. அதே மாதிரி இதுலமா செல்ஃபோனோட பேட்டரி. இது உங்களுக்கு யாருப்பா கற்றுக் கொடுத்தாங்க? நீங்களே யோசனையா? யூகம்தான். 5வது அந்த காலத்து படிப்பு 5வது படிச்சிருக்கிறீங்க. அப்போலாம் இன்னும் நீங்களாம் படிச்சிருந்தா நிறைய கண்டுபிடிச்சிருக்கலாம் இல்லையா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா, காசெல்லாம் கிடைக்காது. ரேடியோ இப்போ சேர்த்துக்க எங்கள் அம்மாட்டுக்கு அனுப்பி விட்டுருவான். புள்ளத்தாச்சி வந்தோட எங்கள் அம்மாட்டுக்கு போடுவேன். இந்த ஆள் ஒரு மூட்டை நெல்லை கட்டி வீட்டில் அந்த அம்மா ரேடியோ இருந்தால் அந்த அம்மா இருக்குது. ஒரு மூட்டை நெல்லை அந்த அம்மாளுக்கு இது கொண்டு போய் போட்டு வேவிச்சு போட்டு வந்துடும். அப்புறம் போய் ஆர்த்தி கொடுங்க. எல்லாம் சின்ன பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு கைத்தொழில் இதுதான், ரேடியோ சரி பண்றது. இப்படிதான் கைத்தொழில். அதுல வருமானம் வருங்களா? தென்னங்கீத்து பின்னு சேல்ஸ் பண்ணீங்க. நிறைய இப்போ வாங்குவாங்க. சரி சரி. இதுல உங்களுக்கு வந்து அதிகம் லாபம் கொடுத்தது நல்ல கீத்து தான். கீத்து ரேடியோ ரெண்டுமே. இதுல விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு விவசாயம் பார்த்து நேரம் போக ரேடியோவும் சரி பண்ணிக்கிட்டு கீத்தும் பின்னி வித்துட்டு இருந்தீங்க. அப்புறம் மாடு பிடிச்சேன். விவசாயம் பண்ணிட்டு பால் மாடும் வச்சிருந்தீங்க, ரேடியோவும் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க ரிப்பேர் பார்க்கறது. நல்ல ஒரு தொழில் வந்து கை கொடுத்துருக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு 10 ரேடியோ வருது சரி பண்ணுறதுக்கு, ரிப்பேர் ஆயிடுச்சிங்க, செஞ்சிருவீங்க, எப்படி வேணால் செஞ்சிருவீங்க. இப்போ இந்த ரேடியோவில் வந்து டார்ச் லைட் வைக்கிறது எந்த ரேடியோவில் வந்து வச்சுருவீங்களா? வச்சுங்க, எல்லா ரேடியோவிலும் வைக்கலாம். அதுக்கு டார்ச் லைட்டு தான் எங்கே கிடைக்குதுங்க?
இது செல்போன் இருக்குல்ல, செல்ஃபோனில் இருக்கிற ஆமாம். அதே விலை போட்டு 10 ரூபா கொடுத்து வாங்கிடணும். ஓ காயெல்லாம் கடையில் போயிட்டு அது விலை கொடுத்து வாங்கிக்கிங்க. 10 ரூபா கொடுத்து வாங்கிப்பீங்க. சக்கல் இருக்கலாம் அவன் ஒரு யாழம் போட்டு பழைய ரேடியோலாம் கையில் கடையில் 40-50 கொடுத்து வாங்குவேன். நல்லா ரிப்பேர் செஞ்சு நானே படம் வச்சு 100 ரூபாய்க்கு விற்றுடுவேன் எல்லாரும். சரி 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 செம்ம சக்கப்போடு போட்டிருக்கிறீங்க. சரிப்பா சூப்பராக இருக்குது. இதில் நண்பர்களே இது பாருங்கள், இது இன்னும் நிறைய இருக்குது, நான் காட்டுறேன் உங்ககிட்ட. ஒரு போசி ஒன்று வீணாக போனது அதில் அடுப்பாக செஞ்சுருக்காரு. நான் அதை எடுக்கிறேன். இப்போ மழை பெஞ்சிருக்கிறதால எந்த வீடியோவும் எடுக்க முடியல, எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த அப்பா வந்து அவ்வளோ ஒரு அழகாக செஞ்சுருக்கிறாரு. நீங்கள் யார் யார் இந்த வீடியோ பார்க்குறீங்களா, உங்களோட அனுபவம் என்ன, நீங்கள் இது மாதிரி எதாவது பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பாய்.